அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நான் வந்து ஒரு பதிவு கொடுத்துருந்துருப்பேன் ஷார்ட்ஸில். என்னுடைய பூஜை அறையில் பல்லி வந்து அமர்ந்திருக்கிறது. அதை பற்றிய தெளிவான இன்னும் விஷயம் இருக்குது. அதை நான் ஒரு தனிப்பதிவாக கொடுப்பேன். அதை பாருங்கள் கண்டிப்பாக. அந்த பதிவானது நிறைய பேரே போய் சேர்ந்துச்சு. அதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மிகவும் நன்றி. இதில் வந்து நிறைய பேர் அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதிகமான பேர் வந்து எங்கள் பூஜை அறையிலையும் பல்லி இருக்குங்க, நான் பூஜை செய்யும் பொழுது நான் பார்ப்பேங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சி சகோதரிகளே. ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய மகிழ்ச்சி என்னவோ, நான் அனுபவித்த மகிழ்ச்சியான ஒரு உணர்வு என்னவோ அதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அப்போ என்னுடைய உணர்வும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு புரியும், தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. சில பேர் பதிவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் தெரியாமல் விட்டு இருப்பீங்க. உங்களுடைய நேரம் இல்லாமலும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். என்னுடைய மனதில் நான் என்ன மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து நான் நினச்சிருப்பேனோ, அனுபவிச்சிருப்பேனோ, அதை நீங்களும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், சந்தோஷப்படுறேன். சரி, இப்போது நிறைய பேர் வந்து இப்படி சொன்னாலும் சில பேர் ஒன்று ரெண்டு சகோதரர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் பதிலும் சொல்லியிருந்தேன். அது என்ன பதிலுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் வரும், உங்களை தேடி என் மூலமாக. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு சகோதரர் சொல்லியிருப்பார், என்னடா இது முருகா, உன்னை பல்லியாக்கிட்டாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வந்து எனக்கு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கு பதில் நான் வந்து அனுப்பியிருப்பேன். உங்களுக்கும் சொல்கிறேன் அது என்னன்னுட்டு. அதாவது அது பல்லியாக இருக்கட்டும், இல்லை எறும்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், ஏன் அது நாமளே கூட இருக்கட்டும், ஐயனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய இடத்துல நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. ஐயனை நான் தொட்டு வணங்கணும்னா அவனுடைய அனுமதி வேணும். சும்மா வந்து படத்தை வச்சுட்டேன் அப்படின்லாம் நம்மளால் வந்து இருக்க முடியாது. அவருடைய படம் கிடைப்பதற்கு கூட அவருடைய அருளும் அனுமதியும் இருந்தால் தான் அவரை நம்ம வந்து நம்ம அருகில் வச்சு நம்மளால் ஆசை தீர மகிழ்ச்சியாக கண்குளிர பார்த்து வணங்கவே முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பல்லியானது அந்த இடத்துல போய் அமருது அப்படின்னாலே அவருடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்குமா? இது ஏன் தெய்வீகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அதாவது நான் சொன்னது அதுதான். ஐயனுடைய அனுமதி இல்லாமல் பல்லி கூட அந்த இடத்துல போய் அமர முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது ஒரு விஷயம். இன்னொரு கமெண்ட்டில் ஒரு தம்பி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா டேய் பிரசாதத்தில் பல்லி இருந்தால் சாப்பிடுவியாடா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். என்னென்னா, ஒருவேளை பிரசாதத்தில் பல்லி இருந்தால் அந்த பிரசாதம் அந்த பல்லிக்கு நினச்சி போட்டுருவேன் தம்பி அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ இவங்களை நான் தவறே சொல்லலைங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சி பேசாமல் நான் இருந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நானும் ஒரு காலத்தில் இது மாதிரிலாம் பேசியிருப்பேன். என்னுடைய சின்ன வயசில் என்னது விநாயகர் பால் குடிக்கிறாரா, பால் கொடுத்தா விநாயகர் குடிப்பாரா, என்ன கல் சில கண்ணு திறக்குதா, இந்த மாதிரிலாம் நானும் பேசியிருக்கேங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த உணர்வானது, அந்த அனுபவமானது நான் பார்க்குற வரைக்கும், எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் வரைக்கும் நானும் இப்படி தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அந்த தம்பிங்க சொல்கிறது தவறே கிடையாதுங்க. அதற்கு நான் வருத்தப்படவும் இல்லை. அதே மாதிரி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மை சுற்றி வந்து ஐயன் எப்போவுமே நல்லவங்களை மட்டும்தான் வச்சுருப்பாரு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை பார்த்து கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த பதிவில் போடுறது ஒரு பெண் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், நாங்கிறது தெரிந்தாலும் கூட அவங்களால முடியும், ஏண்டி என்னடி இப்படி போடுற அப்படின்ற வார்த்தையே வச்சிருக்கலாம். ஆனால்
இருவருமே மரியாதையாக தான், என்னுடைய மரியாதை குறையாத அளவுக்கு தான் அவங்க 2 பேருமே கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே கேட்கும்போது டேய் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அது பொதுவாக இருந்துச்சு தவிர அது என்ன வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு மிகவும் நன்றி தம்பிங்களா. இப்போது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஏன் நானே இருந்திருக்கேன்னு சொல்கிறேனே. அதாவது சாதாரணமாக இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை செதுக்கிறதுக்கு அந்த கல்லை வந்து அடித்து அடித்து எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடித்து அடித்து தான் ஒரு சிலையாக மாற்றுறாரு இல்லைங்களா. அந்த கல்லானது ஒரு சிலையாக மாறுறதுக்கு அந்த சிற்பியின் கையில் இருந்து அடி வாங்கித்தான் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த சிலையானது தெய்வமாக கடவுளாக போய் ஒரு கருவறையில் அமரும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வரவங்களும் இருக்காங்க. 5 பைசா செலவு இல்லாமல் வந்து பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. யாராக இருந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு ஏங்கி தவம் இருந்து வரிசையில் உண்ணாமல் உறங்காமல் இருந்துலாம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லா கடவுளையும் தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஐயனும் நம்மை வந்து செதுக்கிறது எப்படி தெரியுமா செதுக்குவார்? கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கைக்கு நான் வாழாமே இருக்கலாமே, என்னடா வாழ்க்கை இது, எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து இந்த வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு, ஏண்டா இந்த பொழுது விடியுது அப்படின்னு கஷ்டப்படும் அளவிற்கு நமக்கு விஷயங்கள் நடக்கும். அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஐயன் எப்படி செதுக்குவார் தெரியுமா? ஏதாவது ஒரு நடக்கும் போது நம்ம மனம் உடைஞ்சு என்னடா இது நினைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் ஐயன் வந்து நம் பக்கத்தில் அமர்ந்து நம்ம தோளில் கை வச்சு தலையை தடவி கவலையே படாத இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்மளை வந்து கடந்து போக செய்வார். அப்படி ஒவ்வொன்றும் நம்ம கடந்து இறுதியாக சிலையாக மாறுவோம் இல்லையா. அப்போ நம்மை வந்து அண்ணாந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குற வகையில் நாம் உருவாகி இருப்போம் ஐயனால். உண்மையாகவே ஐயன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கும்போது சில சிலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐய இவ்வளோ வலிக்குதுடா எதுக்குடா இது அப்படின்னுட்டு நான் கல்லாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துருவாங்க. சில பேர் எவ்வளோ வேணால் கஷ்டம் கொடு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் புனிதமான ஒரு விஷயமா மாறணும், அதற்கு நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நான் மாறுவேன் அப்படின்னு தவம் இருந்து அதற்காக காத்திருந்து அந்த பலனை அடைகிறவங்களும் இருக்காங்க. மொத்தத்தில் செதுக்கிறவர் கடவுளாக இருந்தாலும் நாம் எந்த உருவமாக மாறணும்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஐயன் வந்து நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதில் பலன் இருக்கும், அது நம்மை வந்து மெருகேற்றி கொள்ளத்தான் அப்படிங்கிறத முதல்ல நாம் உணரணும். இப்போது நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நானும் நிறைய விஷயங்களில் இது உண்மையா, இது இப்படித்தானா, என்னடா இப்படிலாம் கதை விடுறீங்க அப்படியெல்லாம் நினச்ச ஒரு ஆளு தான். ஆனால் எனக்கும் ஒரு அனுபவங்கள் கிடைக்க வாழ்க்கையில் நானும் அடிபட்டிருக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளவோ அடிபட்டிருக்கேன், எவ்வளவோ அடிகள் பட்டு எப்படி மாதிரி செதுக்கப்பட்டு இப்படி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு கட்சியில் எப்படிடா கண்ணு திறக்கும்னு சொன்னவ இன்னைக்கு அமர்ந்து உங்கள் முன்னாடி ஐயனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெய்வ பக்தி இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எனக்கு மிகுந்த தெய்வ பக்தி, எனக்கு வந்து தெய்வ பக்தி அதிகம்தான். ஆனால் இந்த உணர்வுகள் வந்து எனக்கு வரதுக்கு நாள் எடுத்துச்சு, அவ்வளவுதான். இதே தான் உங்களுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்புறதுக்கு நம் மனம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது தான் அது என்னன்றதை பற்றி ஆராயணும் அப்படின்ற விஷயம் தோணும். அந்த ஆராயணுன்ற தோன்ற விஷயத்தில் நாம் நம்மை அறியாமலே சில வார்த்தைகளை விட்டுருவோம். இது இப்படியா, அது அப்படியா, அப்படின்னுட்டு. ஒரு விஷயம் உண்மைன்னு இருக்க போது தான் நம் மனமானது அது உண்மைன்னு நீ சொல்லுன்னுட்டு நம்மளை தூண்டும். அப்போது தான் அதை நம்ம மனது நம்பும். அதுக்காக அதனால் வந்து அந்த பதிவை பார்த்த நிறைய பேருக்கு மகிழ்ச்சியான உணர்வு வந்து தெய்வீகமான ஒரு ஃபீல் வந்து இருந்தவங்க இருக்காங்க. இது என்ன இப்படி, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக அவங்களோட உள் மனசு ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வை வந்து அவங்க மனதுக்குள்ளே கொடுத்துருச்சு. ஆனால் நம் மனது தான் ஒத்துக்காதே,
மனிதர்களுடைய மனதில் இருக்கிற ஒரு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதுதானே. எவனாவது ஏதாவது சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? நான் ஒத்துப்பேன். நான் முதல்ல ஒரு விஷயத்த பார்க்காம, ஒரு விஷயத்த நான் அனுபவிக்காமல் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மனதில் எப்போது தேவை என்ற ஒன்று எழுகிறதோ அப்போது நாம் கடவுளை நாடி செல்வோம். இது உண்மை. அந்த தேவை நமக்கு நிறைவேறுது ஒரு பக்கம், தேவை நிறைவேறலை ஒரு பக்கம். தேவை நிறைவேறும் பொழுது இவங்களால தான் என்னுடைய தேவை நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தின் பால் நாம் சாய்வோம். அந்த தெய்வத்தை முழுமையாக நம்ப ஆரம்பிப்போம். திரும்ப எது கேட்குறதா இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே கேட்போம். அவங்க கூட ஒரு தொடர்பிலேயே இருப்போம். நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஒன்றுமே கிடைக்கல, இதெல்லாம் ஒரு தெய்வமா, கல் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்க ஆரம்பிச்சுட்டு தள்ளி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் கேட்டுட்ருக்கேன், நீயும் கொடுக்காம இருக்கியே, எப்போ தான் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்பிக்கையோட, நம்பிக்கை குறையாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவங்க கேட்குறதுக்கான காரணம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னைக்கு இருந்தாலும் ஐயன் நமக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால் அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எவ்வளவு நாள் நம்மளை நம்புறாங்க பார்ப்போமேன்னுட்டு கடவுள் சோதிப்பார். அவ்வளவுதான். அந்த சோதனையானது கண்டிப்பாக இறுதியில் சாதனையாக தான் முடியும். அதனால அந்த சோதனையை அனுபவிச்சாங்க இல்லையா, சோதனை அனுபவிச்சு அதை சாதிச்சாங்க இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் அந்த கடவுளை விடவே மாட்டாங்க. அந்த கிடைச்சதோட மகிழ்ச்சி போயிடும். அந்த கிடைச்சதோட அந்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க கேட்ட எந்த விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கிடைச்ச மகிழ்ச்சி இருக்காது. ஐயன் நம்மக்கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் எதையும் கேட்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணவே தோணாது. எதுவாக இருந்தாலும் ஐயன் பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுவாங்க. ஐயனை நோக்கி கிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அன்பு தான் மிகுந்த அதீதமான ஒரு பக்தியாக மாறி ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுது, அது சாதாரண நிகழ்வு கூட இருக்கலாங்க. ஒரு 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 சிலையின் தலையிலிருந்து மலர் விழுறதுங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். காத்துன்னு ஒன்று அடிச்சா அந்த மலரானது விழும். காற்றே இல்லாத இடத்துல சிலையின் தலையிலிருந்து மலர் விழுந்தால் கூட நம் மனது ஒத்துக்காது. இது ஏதோ காற்றுல விழுந்திருக்கு, இல்லை ஒழுங்காக வைக்கலை அப்படின்ற எண்ணம் இருக்கும். சாதாரணமாக பூஜை அறையில் பல்லியை பார்த்தா விரட்டணும்னு தோணும். பூஜை அறையில் பல்லி இருக்குங்கிறது ஒரு வீடுனா பல்லி இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற உணர்வை எழுப்பும். ஆனால் எப்போது ஒரு அதீதமான பக்தியில் நம்ம உள்ளே போகிறோமோ அந்த தெய்வத்தை, அது யாராக வேணா இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், யாராக வேணும்னாலும் இருக்கலாம், அவர்களின் பால் நம் மனம் எப்போது சாய்கிறதோ, அவர்களை எப்போது முழுமையாக உள்மனதோடு நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அவங்க எப்போ நம் மனதுக்குள்ளே வந்து அமர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது நடக்கின்ற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட, சின்ன நிகழ்வு கூட நமக்கு பெரிய நிகழ்வாக தோணும். அது தெய்வீக நிகழ்வாக மட்டுமே தோணும். இது எல்லாமே அனுபவம் இருந்தால் மட்டுமே உணர முடியும். இதை தான் நானும் சொல்கிறேன். நானும் ஒரு சிலையின் மேலிருந்து பூ விழறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சதே கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை நான் சின்ன போது காட்டாங்குளத்திற்கு முன்னாடியே புவனேஸ்வரி அம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கும். மிகவும் பிரபலமான கோவில் அது, சக்தி வாய்ந்த கோவில். எங்கெங்கிருந்தோ வருவாங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்தே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் நாங்கள் அந்த அம்மனை போய் பார்ப்போம். அப்படி ஒரு முறை ஒரு தமிழ் புத்தாண்டப்போ போனப்போ, நான் சின்ன போதில் இருக்கும் போதெல்லாம் தமிழ் புத்தாண்டப்பெல்லாம் கூட்டம் இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ தான் கூட்டம் அதிகம். அப்போல்லாம் தமிழ் புத்தாண்டுனா குடும்பத்தோடு நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி அப்படி ஒரு தடவை போனப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த தீபம் காமிக்கும் பொழுது அந்த அம்மனின் கழுத்துல இருந்து ஒரு பூ அந்த சாத்தி வச்சிருந்த பூ மாலை கீழே விழுந்தது. இது எனக்கு அப்போ ஒரு பெரிய விஷயமா தெரியல, என்ன மாலை விழுந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி அந்த நேரம் எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த உணர்வு எனக்கு கிடையாது. அதே உணர்வு இப்போ ஒரு சின்ன பூவானது நான் பூஜை செய்யும் பொழுது நான் வச்சிருக்க என் ஐயனுடைய சிலையின் தலையிலிருந்து விழும் பொழுது அது அவ்வளவு அதீதமான மகிழ்ச்சியாகவும், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஐயன் எனக்கு தர அருளாகவும் தான் எனக்கு தோணுது. இதுதான் உங்களுக்கும் தோணும்னு நான் நினைக்கிறேன். இது அனைத்துமே நாம் அனுபவிக்காத வரை நம்மால் உணர முடியாது. இதை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களால் உணர முடியுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை அப்படின்னா விட்டுருங்க, அவ்வளவுதான்.
நாங்கள் தெய்வம்னு சொல்கிறோம், நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்க. நம்புறவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு கல். அவ்வளவுதான். இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. அந்த பூஜை அறை பதிவை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. ஓம் முருகா. சச்சிதானம்.